ஹலோ காய்ஸ், பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் போடுற எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு குளியல் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கஸ்தூரி மஞ்சள் இது முகத்தில் அரிப்பு அலர்ஜி எதுவும் வராமல் பார்த்துக்கும், முடி வளர்ச்சியை கம்மி பண்ணும், சன்டேனை போக்கிரும், இயற்கையான ஆன்டிபாக்டீரியல். ஆவாரம்பூ இது பேட் ஸ்மெல் வராமல் பார்த்துக்கும், சுகருக்கு ரொம்ப நல்லது. விரலி மஞ்சள் கரும்புள்ளிகள் வராமல் பார்த்துக்கும், முகப்புறம் இல்லாமல் பார்த்துக்கும், சன்டேன் கம்மி பண்ணும், ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பாசிப்பருப்பு இது நேச்சுரல் ஸ்க்ரப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெட்டி வேறு இது நேச்சுரல் க்ளோவை கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு, பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் பார்த்துக்கும். மைசூர் பருப்பு ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். வசம்பு ஸ்கின்னை நல்லா டீடாக்ஸ் பண்ணும். இது குழந்தைங்க யூஸ் பண்ணுறதால குழந்தைகளுக்கு எந்த நோய் நொடியும் வராமல் இது பார்த்துக்கும். பூலாங்கிழங்கு இது கரும்புள்ளிகள் எதுவும் வராது. இதை வெண்மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேட் ஸ்மெல்லை கம்மி பண்ணும், ஸ்கின் பிரைட்டிங் தரும். அதிமதுரம் இதை ஒரு ஆன்டி ஏஜனிங்னு சொல்லலாம், மெலனினோட இன்க்ரீஸை கட்டுப்படுத்தும். கடலைப்பருப்பு ஆயில் கண்ட்ரோலிங்காக வச்சுக்கும், டீப் கிளென்சிங் பண்ணும். ரோஸ் பெட்டல்ஸ் ஸ்கின்னுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும், டேன் ரிமூவ் பண்ணும். இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லாமே இயற்கையான முறையில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை வாரத்துக்கு ஒரு 2 டைம் நீங்கள் குளிக்கும்போது யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். பால் இல்லைனா தயிர் அது கூட இந்த பொடியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸ் பேக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு கூட நம்ம ஆட் பண்ண போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எக்கு. முட்டையில் இருக்க அந்த வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம பாசிப்பருப்போடு மிக்ஸ் பண்ணி நலுங்கு மாவோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கின்னை டைட்னிங் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கும். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சு எடுத்தோன்னா நல்லா இது கிறிஸ்பியாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போது இதை நான் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இது ட்ரை ஆகிருக்குன்னு. அந்த எக் ஒயிட் இந்த பாசிப்பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை நம்ம நலுங்கு மாவோடு அரைக்கும் போது அந்த முட்டை ஸ்மெல் எதுவுமே வராது. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லா பொருட்களோடையும் கொஞ்சம் நான் ஆரஞ்சோட தோல் அதையும் நான் இதில் போட்டிருக்கேன். இதெல்லாமே நான் வெயிலில் வச்சு ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் இது கூட கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் அரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ஸை நல்லா டைட்னிங் பண்ணும், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும். அதனால் நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே நம்ம இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்க தயாராகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் ஒரே பேக்கில் போட்டுட்டேன். இப்போவே இதோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை கடையில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம கொண்டு வந்தோடனே அப்படியே நம்ம ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இப்போவே வச்சோன்னா இது வேர்த்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஒரு 6 மாதம் வரைக்கும் வர அளவுக்கு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் போட்டுக்கிறேன். ரெகுலர் யூஸுக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குளியல் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தண்ணி படாமல் யூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம வசம்பெல்லாம் போட்டிருக்கனால பூச்சி எல்லாம் எதுவும் இதில் சீக்கிரம் பிடிக்காது. நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.